கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 81ஆம் பாகத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்று நாம் பார்ப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். கர்த்தர் இன்னைக்கு பார்த்தா சொன்ன அருமையாக வாதி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குதா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டமா இருக்கா? குடும்பத்தில் நிறைய சண்டையா இருக்கா? ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கா? ஏசப்பா பார்த்தா சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்கிறாரு. உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு வச்சு நீங்க சந்தோஷமா எழுந்து நடந்து போங்க அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு. அது பார்த்தீங்கன்னா ஏசப்பா இந்த 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா அந்த எருசலேம் பண்டிகை வந்துட்டு அந்த பண்டிகைக்கு போறாரு. ஏசப்பா ஆல்ரெடி 2 அற்புதம் செஞ்சு முடிச்சுட்டு 3ஆவது அற்புதம் செய்யறதுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்போ எபிரேய பாசையில் பார்த்தீங்கன்னா, பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆற்றின் வாசலுக்கே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அங்கே ஒரு பெதஸ்தா குளம் இருக்கு. அந்த குளம் சுற்றி நிறைய பேர் உடம்பு சரியாதவங்க, நம்ம நோய் சுகமாகுங்கிற நம்பிக்கையில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கே யாரெல்லாம் பார்த்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பாருங்க, அவைகளில் குருடர், சப்பானிகள், சூம்பின உட்புடர்கள், முதலியான வியாதிக்காரர் அநேகர் அங்கு தண்ணீர் எப்போ கலக்கும், எப்போ இறங்கி போகலாம், நம்ம எப்போ குணம் ஆர்வத்தோடு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அதாவது சப்பானியர்கள் பாருங்க, அவைகள் கூட சப்பானிகள் சப்பானின்னு போடல, சப்பானிகள் அப்படின்னா சப்பானிகளே நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி உடம்பு சரியில்லாதவங்க நிறைய பேர் வியாதிஸ்தர் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படியா உங்களுக்கு வெளியே நினைக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு சப்பானி பார்த்தீங்கன்னா 38 வருஷமா இருக்காரு, ரொம்ப வருஷமா இருக்காரு. நமக்கு ஒரு விமோசனம் கிடைக்காதா, நம்ம உடம்பு சரியில் நமக்கு சுகம் கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப வருஷமா பார்த்துருக்காரு. ஏன்னா சூம்பினர் பார்த்தீங்கன்னா 2 கையை தூக்கி கொண்டு போய் யாராவது உதவிக்கு இருந்தால் மட்டும்தான் அவருக்கு சுகமாக முடியும். ஏன்னா அவரால் நடந்து போக முடியாது. அந்த மாதிரி நமக்கு சுகம் கிடைக்கும், நமக்கு சுகம் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோடு 38 வருஷமா இருக்காரு. ஆனால் நமக்கு சுகம் கிடைக்கவே இல்லை. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, மற்றவங்க உட்காந்து இந்த தேவதூதன் கலக்கும் சீக்கிரம் ஓடிடுறாங்க, அவரால் ஓட முடியல. அப்போ ஏசப்பா அந்த இடத்துக்கு வராரு. அந்த வியாதிஸ்தர் வந்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருங்க, 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகுகாலம் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்றார். அப்போ ஏசப்பா நீ சொஸ்தமாகறியா என்று அவரை பார்த்து கேட்கிறாரு. கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீங்க சொஸ்தமாகறீங்களா, நீங்க உங்களுக்கு சுகம் வேணுமா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த வீடியோ பற்றி நம்மளுக்கு இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்குது. இந்த வீடியோ சாப்பிட்டு நிறைய பேச முடியாது. ஃபுல் வீடியோ கீழே லிங்க் இருக்கு, அதை போய் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.